வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஓகே, ஒன் விளாக். இன்றைக்கி வந்து ஜொமேட்டோட ஒன் டே ஒர்க்கிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட் ஆர்டர் வந்துடுச்சு. ஹோட்டலில் போய் பிக்கப் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேனுங்க. பார்த்தா ஒரே ஒரு பூரி செட்டு தான். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்ரு ட்ராவல். ஓகே, அந்த ட்ராப் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். கஸ்டமர் ஃபோன் பண்ணேன், இந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளே கொடுத்துருங்க, நேம் சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, பிக்கப் பண்ணதுக்கப்புறம் 2வது ஆர்டர் வந்துடுச்சு. 2வது ஆர்டர் வந்துட்டேன். இது வந்து ஒரு ஹோம் ஃபுட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. சாந்திஸ் வெஜ்ஜுன்னு மதுரையில் புதூரில் இருக்குங்க. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 நிமிஷம் ஆச்சு வெயிட்டிங். அதுக்கப்புறம் தான் பிக்கப் ரெடி ஆச்சு, வாங்கிட்டேன். இப்போ கஸ்டமர் லொக்கேஷன் டெலிவரியும் கொடுத்துட்டேன். 2வது ஆர்டர் முடிஞ்சிச்சு. அடுத்து 3வது ஆர்டர் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் வந்துச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு மல்டி ஆர்டர் ஒன்று வந்துச்சுங்க. அதில் ஒரு ஆர்டர் பார்த்தா டீ மட்டும்தான், ஒரே ஒரு டீ. இன்னொன்று வந்து இட்லி செட்டு. இப்போ இந்த 3வது ஆர்டரையும் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ 4வது ஆர்டர் டெலிவரி கொடுக்க போகிறேன். அதையும் 4வது ஆர்டரும் கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆகி அவங்களுக்கும் கொடுத்தாச்சுங்க. இப்போ 5வது ஆர்டர் அதையும் பிக்கப் பண்ணிட்டேன். பிக்கப் பண்ணி அதையும் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஓகேங்களா, 5வது ஆர்டர் முடிஞ்சு 6வது ஆர்டரையும் கொடுத்தாச்சு. 6வது ஆர்டரையும் பிக்கப் பண்ணியாச்சு. கஸ்டமர் லொக்கேஷனுக்கு கொண்டு போய் கொடுப்போம். சில வீடியோஸ் வந்து என்னால் எடுக்க முடியல, ஏன்னா என்கிட்ட கேமராஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மொபைல்ஸில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்களா, அடுத்த ஆர்டர் வந்து கேக்கு. அது கஸ்டமர் வந்து ரீச் கொடுத்துட்டே கேக்கு ஷாப்புக்கு வந்து பார்த்தா கஸ்டமர் ஆர்டர் பண்ணது ஒன்று, பட் அந்த ஸ்டாக் வரல. 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களே கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வேறு கேக்கு மாற்றிட்டாங்க. மாற்றினதுக்கப்புறம் எனக்கு ரெடின்னு வந்துடுச்சு. பார்த்தா அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டேன், நான் கஸ்டமர்கிட்ட பேசிட்டேன், அதனால் இந்த வேறு கேக் மாற்றி கொடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே கொடுங்க, ஒன்றும் நான் ப்ராப்ளம், நீங்கள் பேசிட்டீங்கல்ல ஓகேன்னு சொல்லி அவங்ககிட்டையும் பேக் பண்ணிட்டாங்க. அதையும் வாங்கிட்டு கஸ்டமர் லொக்கேஷனுக்கு டெலிவரி பண்ணுவோம். ஓகே, கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. கஸ்டமர்கிட்டையும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அப்படியே போயிட்டுருந்தேன். பார்த்தா இன்னொன்று அதே மாதிரி கேக் ஆர்டர் தான் வந்துச்சு. அதையும் பிக்கப் பண்ண வந்தாச்சு. இந்த கேக் ஷாப் எங்கே இருக்குன்னா மதுரையில் வாக்டவுன் பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. இவங்களும் ஹோம் ஃபுட்டு மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தாங்க. இப்போ ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. இவங்ககிட்டையும் கேக் வாங்கியாச்சு. இதையும் கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் டெலிவரி கொடுத்துருவோம். அதையும் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு ஆர்டர் வந்துச்சு. இது மதுரை ஐயர் பங்களாவில் இருக்குது. இந்த ஷாப் வந்து நம்ம காஃபின்னு சொல்லிட்டு இங்கேயே ஒரு ஆர்டர் வந்துச்சு. அது பார்த்தா பல்க் ஆர்டர் மாதிரி இருந்துச்சு. இது இல்லை, இன்னொரு பை தருவாங்க, அதுதான். ஓகே, அதையும் பிக்கப் பண்ணியாச்சு. கஸ்டமர் லொக்கேஷனில் கொண்டு போய் கொடுத்துருவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வெறும் பிளாங்க் ஆகிறதுன்னு பார்த்தீங்களா? ஆமாம், வீடியோஸ் இல்லை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.